நீங்க மார்க்கெட்ல போன்ஸ் வாங்க போனீங்கன்னா எல்லா போனோட டிசைனும் ஒரே மாதிரி இருக்கும் அண்ட் கொஞ்சம் போரிங்கா இருக்கும். ஆனா ஒரு பிராண்ட் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்லி ஏதாச்சும் ஒன்று டிஃபரெண்டா கொடுப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பிராண்ட் தான் நத்திங். So போன வருஷம் அவங்க நத்திங் ஃபோன் 3A and 3A Pro வந்து their best selling phones of all time இருந்துச்சுங்க. அதனால தான் நத்திங் வந்து லாஸ்ட் இயர் இந்தியால one of the fastest growing ஸ்மார்ட்போன் மேக்கரா இருந்தது. அண்ட் அந்த நத்திங் ஃபோன் 3A சீரிஸோட அப்கிரேட்ல புதுசா வந்திருக்கிறது தான் நத்திங் ஃபோன் 4A. அண்ட் இந்த நத்திங் ஃபோன் 4A வச்சு பிராண்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களாமா. அண்ட் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க தெரியுமா? இந்த வருஷம் அவங்க ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் லான்ச் பண்ண போறது இல்ல, நத்திங் ஃபோன் 4 வர போறது இல்லையாமா. சோ உண்மையாவே நத்திங் ஃபோன் 4A அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு இன்னைக்கு பாத்துடலாங்க, அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆல்ரைட், இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் ஷார், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கின் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ உண்மையாக சொல்லணும்னா டீம் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரீசெண்டாக சாம்சங்கோட ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ ஐ குடன்ட் டெஸ்ட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோனை பார்க்க போகிறேன் இன் ரியல் லைஃப். ஆஃப்கோர்ஸ் ரெண்டர்ஸை பார்த்துருக்கேன். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். பாக்ஸ் பேக்கேஜிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்திங்கோட யூனிக்கான பாக்ஸ் பேக்கேஜிங் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி கிடைக்கும், அதை வந்து நீங்கள் பிரிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் அதை பிரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை திறந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்களேன், வாவ், ஐ ரியலி லைக் திஸ். காசு கொடுத்து ஒரு நல்ல குவாலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா உள்ள வந்து கேஸ் இருக்குங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நத்திங்கோட ஃபோன்ஸ் ஜெனரலி வந்து உங்களுக்கு கேஸ்லாம் கிடைக்காது. ஸோ இதில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் நைஸ். ஆனால் சார்ஜர் கிடையாது. பட் டைப் சி டு டைப் சி கேபிள் கிடைச்சிரும். பேசிக்கான கேபிள் தான், ஃபிளாட் ஹெட் கேபிள்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட யூனிக்கான சிம் எஜெக்டர் டூல், ஐ ரியலி லவ் திஸ். அவங்க ஸ்டைலே கொஞ்சம் தண்ணி தாங்க, உண்மையை சொல்லணும்னா. வெரி நைஸ், ஐ லைக் இட். நத்திங். அடுத்து ஃபோன் அண்ட் ஐ எம் சோ எக்ஸைட்டட் டு see this. இப்படியே எடுத்துடலாம். I love it. நத்திங் ஃபோன் 3A கூட கம்பேர் பண்ணி காட்டுறேன் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. போன வருஷம் வந்த நத்திங் ஃபோன் 3A அண்ட் இது இந்த வருஷம் வந்திருக்க நத்திங் ஃபோன் 4A. அண்ட் இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. இன்னும் 2 கலர் காட்டுட்டா? இங்க பாருங்க, ப்ளூ அண்ட் பிங்க். ஃபோன் 3A, ஃபோன் 4A. I like it a lot. So basically உங்களுக்கு சிமிலரான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. பட் நிறைய பிரீமியமான டச்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி வந்து நத்திங் ஃபோன் 3A மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் கொடுத்திருக்காங்க. சைடுல வந்து பிளாஸ்டிக் தான் இருக்கு. பட் பின்னாடி இருக்க கிளாஸ்ல பேண்டா ப்ரொடெக்ஷன் இருக்கு. அண்ட் முன்னாடி இருக்க கிளாஸ்ல கார்னிங் உள்ள கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. போன வருஷம் பேண்டா ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ 7i வந்து கண்டிப்பா பெட்டர். அது மட்டும் இல்ல, நீங்க நிறைய மெட்டல் எலிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆஃப்கோர்ஸ் கேமரா மாடியூல்ல வந்து மெட்டல் எலிமெண்ட் இருக்கு. உள்ள நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் மெட்டல் இருக்கு, இங்க ஒரு மெட்டல் இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க மெட்டல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய எக்ஸ்போஸ் ஸ்க்ரூஸ்ல கொடுத்து யூனிக்கான ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் காட்டுறேன் நான். பட்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் ஃபுல் பிளாஸ்டிக்கா இருந்தது. இந்த வருஷம் ப்ராப்பர் அலுமினியம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் பட்டனோட பொசிஷன் கூட சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் லைக் இட். இதான் கரெக்டான பொசிஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க பவர் பட்டன் இருக்கு, இங்க வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு எசென்ஷியல் கீ கிடைச்சிரும். ஃபோன் 3A நீங்க பாத்தீங்கன்னா இங்க எசென்ஷியல் கீ கொடுத்திருந்தாங்க, அதுக்கு மேல பவர் பட்டன் இருந்தது, அண்ட் இங்க வால்யூம் ராக்கர் கொடுத்திருந்தாங்க. சோ இது வந்து பெட்டரான பொசிஷனா தோணுது எனக்கு. ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி வெல் டன். ஃபீட்பேக் எடுத்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நத்திங். ஐ ரியலி லைக் இட். அது மட்டும் இல்ல, ஓவரால் இன் ஹேண்ட் ஃபீல் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. கொஞ்சம் நேரோ ஆக்கி கொஞ்சம் டென்ஸ் ஆக்கிட்டு ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி இந்த அலுமினியம் எலிமெண்ட்ஸ்ல அதிகமா போட்டிருக்கனால இன் ஹேண்ட் ஃபீல் வந்து தாறுமாறா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன் நானு, இந்த போனை நீங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு ஆந்த மாதிரி இல்ல. எஸ், அவங்க இன்ஸ்பிரேஷனே ஒரு அவுல் தாங்க. ஒயிட் அவுல். ஆமா, ஒயிட் அவுலோட கண் இது. இந்த வென்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆந்தையோட கிளாஸ். ஆமா, இட் இஸ் லுக்கிங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் இல்ல, இந்த ஒயிட் அவுல்ல வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதை வந்து அவங்க இந்த மாதிரி டிசைன் போட்டு பண்ணிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, நேச்சர்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கிரஞ்ச் டிசைன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஐ ரியலி லைக் திஸ். சோ ஓவராலா டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் இட். ஆனா ஒரு விஷயத்துல வந்து நான் ஒரு அப்கிரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அங்க வந்து அப்கிரேட் கிடையாது. ஏன்னா ஃபோன் 3A உங்களுக்கு IP64 தான் இருந்தது. இந்த வருஷம் அட்லீஸ்ட் IP68 கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். பட் கிடையாதுங்க, இப்போவும் IP64 தான். பை தி வே நத்திங் ஃபோன் 4A இந்த 3 கலர் மட்டும் இல்லைங்க, பிளாக் கலர் ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அதையும் கொடுத்துருக்கலாம், பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டைப் சி 2.0 போர்ட் கொடுத்திருக்காங்க. எஸ், 2.0 தான் கிடைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில். அதுக்கு பெட்டரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. அது பக்கத்துலேயே டுவல் நானோ சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. மேல வந்து மைக்ஸ் கொடுத்திருக்காங்க. தட்ஸ் அபவுட் இட். ஸோ really good design. ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணலையே, வெயிட் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் நத்திங் ஃபோன் 3A ஓட வெயிட்டை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 3A ஓட வெயிட் நீங்க பாத்தீங்கன்னா 202 கிராம் இருக்கு. ஸோ ஐ திங்க் இது 200 கிராம் மேல இருக்கும்னு தான் நம்புறேன் நான். கண்டிப்பா இருக்கும். ஸோ
இது வந்து இந்த பிங்க் வேரியன்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 3 grams எக்ஸ்ட்ரா 204.7 grams. ஆமா டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குமா செக் பண்ணி பார்க்கலாமா? எல்லாத்துலயுமே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் குட். ஆமாங்க ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இஸ் ப்ரீ அட்டாச்ட். சி ஐ நியூ திஸ் 205 grams ப்ளூவில், பிங்க் வந்து 204.7 காட்டுச்சு. இன்னொரு தடவை நான் காட்டுறேன் பாருங்க 204.6. ஓகே இன்னொரு தடவை காட்டுறேன் 205. இப்போ 204.6 காட்டுது. ஸோ எஸ் நத்திங் ஃபோன் 4 வெயிட் வந்து என்னது ஒரு நிமிஷம் டே இதில் கோலாரடா பாரு மாறிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் நீ தானே சொன்னீங்க பேட்டரி பர்சன்டேஜ் அண்ட் தட் ஆல்சோ கேன் ஆட் வெயிட். யா பேட்டரி பர்சன்டேஜ் இல்லை ஸ்டோரேஜ் ஏற்றும் போது இது என்னது ஒயிட் கலர் 203.3 காட்டுது. சர்ப்ரைசிங். பட் எனிவே வெயிட் வந்து ஸ்லைட்லி மோர் தென் நத்திங் ஃபோன் 3A. ஸோ ஓவரால் சிமிலரான ஒரு என்ன சொல்றது வெயிட் அண்ட் திக்னஸ் வச்சிருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா ப்ரீமியம்னஸை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் டிசைன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னமோ தெரியல ஒரு மாதிரி காதல் வருதே அந்த ஃபீலிங் வருது. ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம டிஸ்பிளே பத்தி பேசலாம். டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 6.78 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி பிகர் பட் டாலர் டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா போன வருஷம் வந்து 6.77 inch கொடுத்துருந்தாங்க. பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ப்ரீ இன்ஸ்டால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கழட்டிடலாம். ஒரு ஆவரேஜ் குவாலிட்டி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தான். இதோட பெட்டர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிடும். ஸோ இதை தூக்கி போட்டு அதை வாங்கிக்கோங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz LTPS OLED பேனல் கிடச்சிடும். அண்ட் LTPSனா 30, 60, 90, 120 Hz உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் 2160 Hz PWM ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ வெரி குட். பீக் பிரைட்னஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். 3000 nitsலேருந்து 4500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து நீங்கள் HDR கான்டென்ட் பார்க்கும்போது தான் அந்த பிரைட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. HBM கான்டென்ட்ல பேசிக்லி ஹை பிரைட்னஸ் மோட்ல வெளியே எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல உங்களுக்கு 1600 nits வரைக்கும் கிடைக்கும். So 1600 nits நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ வெரி பிரைட் இன் திஸ் செக்மெண்ட். So that's good. See HDR வீடியோ பிளேபேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்ல சப்போர்ட் இருக்கு. ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல சப்போர்ட் கிடையாது. நத்திங் வந்து இதை ஒயிட் லிஸ்ட் பண்ணல. வித் நெட்ஃபிளிக்ஸ் பண்ணிருக்கலாம். பட் ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட். சின்னதா கொஞ்சம் பெசல் சைஸை குறைச்சிருக்காங்க. பட் பெசல் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால தட் லுக்ஸ் குட். பட் ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பெரிய அப்கிரேட்ல கிடையாது. பட் இட்ஸ் நைஸ். ஹாப்டிக் ஃபீட்பேக் டியூனிங் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த போன்ல பிடிச்சிருக்கு. கம்பேர்ட் டு 3A கண்டிப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. மோட்டர்லாம் எந்த சேஞ்சுமே பண்ணல. சேம் எக்ஸ் ஆக்சஸ் மோட்டர் தான். பட் என்ன சொல்றது ஒரு நேரோவர் டென்சர் ஃபோன் கிரியேட் பண்ணிருக்கிறதுனால அந்த வைப்ரேஷன் வந்து பெட்டரா ஃபீல் ஆகுது. டைப் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் மோட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க உள்ள. ஸோ அதோட குவாலிட்டி வந்து பெட்டரா ஃபீல் ஆகுது இன்சைட் த ஃபோன் 4A கம்பேர்ட் டு ஃபோன் 3A. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிடும் இங்க. அண்ட் அது ஃபாஸ்டா அன்லாக் வந்து கொஞ்சம் கீழே இருக்கு. மேல இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. வில் டேக் இட். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. கேட்டு பாருங்க நீங்களே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலாம். கம்பேர்ட் டு நத்திங் ஃபோன் 3A கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபோன் 3Aல வந்து உங்களுக்கு Snapdragon 7S Gen 3 கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் Snapdragon 7S Gen 4 கொடுத்திருக்காங்க. 3Aல இருந்த சேம் LPDDR4X RAM டைப் தான் உங்களுக்கு இதுல கிடைக்கும். பட் ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 3.1 பண்ணிட்டாங்க UFS 2.2ல இருந்து. சோ சின்ன ஒரு அப்கிரேட் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் கிடைச்சிடும். 8 128GB, 8 256GB அண்ட் 12 256GB. என்ன பொறுத்த வரைக்கும் 128GB வந்து 2026ல கொஞ்சம் கம்மி தான். ஸ்டார்டிங்கே 256GB இருந்திருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா Android 12 கிட்டத்தட்ட நீங்க 1.15 மில்லியன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு அவ்வளவு ஸ்கோர் கிடைச்சது. Geekbench கூட நீங்க பாத்தீங்கன்னா Snapdragon 7S Gen 4 அளவுக்கு தான் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் an upgrade over Snapdragon 7S Gen 3. இன்ஃபேக்ட் CPU ஸ்டெபிலிட்டி நாங்க டெஸ்ட் ரன் பண்ணுவோம். அதுல 40 threads for 30 minutes நாங்க வந்து அந்த டெஸ்ட்டை ஓட்டுவோம். 100% பேசிக்கலி நோ throttling detected னு காட்டுச்சு, which is crazy. அது மட்டும் இல்ல 3D Mark wildlife stress test எங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து கிட்டத்தட்ட 99% கிடைச்சது, which is awesome. பட் நாங்க ஜென்ஷன் ஆடி பார்த்தபோது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா 7S Gen 4ல அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆவரேஜ் FPS கிட்டத்தட்ட 36 FPS தான் கிடைச்சது. அண்ட் டெம்பரேச்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா 46 degrees போயிருச்சு. 45 குள்ள இருந்தா பெட்டரா இருந்திருக்கும் என்ன கேட்டீங்கன்னா. சூடாகல ஆக்சுவலி ஹீட் டிசிபேஷன் நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டியூனிங் பண்ணிருக்கலாம். BGMI COD பிளேயர்ஸ்க்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா BGMIல உங்களுக்கு 120 FPS ஆப்ஷன் கிடைச்சிரும். அண்ட் CODல வந்து 90 FPS ஆப்ஷன் இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். இது கண்டிப்பா ஒரு கேமிங் போனெல்லாம் பொசிஷன் பண்ணவே இல்லை நத்திங். இது டெய்லி யூசேஜ்க்கு Snapdragon 7S Gen 4 ஒரு நல்ல ஒரு ப்ராசஸரா இருக்கும். அண்ட் கேமிங்கும் இதனால பண்ண முடியும் ஓரளவு அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி சைஸ்லயும் ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 5400 mAh கொடுத்திருக்காங்க நத்திங் ஃபோன் 4Aல. லாஸ்ட் இயர் வந்து 5000 mAh தான் இருந்தது. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் சேம் 50 watt சார்ஜிங் ஸ்பீட் தான். வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. 1 to 100% சார்ஜ் பண்ண விரும்புறீங்கன்னா கிட்டத்தட்ட 64 minutes அப்படின்னா 1 மணி நேரம் 5 நிமிஷம் எடுக்கும் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. சோ நத்திங் வந்து ஆஃப் கோர்ஸ் 5400 mAhல வந்து சிலிகான் கார்பன் டெக்னாலஜி கொடுக்கல. அதனால தான் இவ்வளவு கொஞ்சம் திக்கா இருக்கு. பட் சேஃப் செல் டெக்னாலஜி ஒன்று புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசிக்கலி நீங்க 1200 சார்ஜ் சைக்கிள்ஸ் பண்ணதுக்கு
அப்புறமும் உங்களுக்கு வந்து 90% பேட்டரி ஹெல்த் இருக்குமாமா, which is good. ஏன்னா ஜெனரலி நம்ம வந்து 1000 சார்ஜ் சைக்கிள்ஸ்ல 80% பேட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு லாஞ்சிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது ஆஃப் கோர்ஸ் டெஸ்ட் பண்ண தான் நமக்கு தெரிய வரும். ஆல்ரைட், அடுத்து நம்ம கேமராஸ் பத்தி பேசலாம். கேமராஸ்ல அப்கிரேட் உண்டு. பிரைமரி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா சேம் சென்சர் தான், சாம்சங் 50 MP GN9 சென்சர். டெலிஃபோட்டோவை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் உங்களுக்கு 3.5x சாம்சங் JN5 சென்சர் கொடுத்திருக்காங்க, which is so cool. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு அண்ட் ஃப்ரண்ட்ல சேம் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சி பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா வச்சு எடுத்திருக்க போட்டோஸ்லாம் நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். ஒரு நல்ல கலர் சயின்ஸ் இருக்கு, நல்ல டீடைல்ஸ் கொடுக்குது. HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் டூ பேட். 3.5x டெலிஃபோட்டோ வந்து கண்டிப்பா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் சொல்லுவேன். ஏன்னா ஜூம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருதுங்க டைரக்ட்லி. அதனாலே நீங்க பாத்தீங்கன்னா ஜூம் குவாலிட்டி போட்டோஸ்லாம் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. 7x வரைக்கும் உங்களுக்கு லாஸ்லெஸ் குவாலிட்டி கிடைக்கும். நீங்க 70x வரைக்கும் கொண்டு போலாம் ஷூட் பண்ணும்போது ஃபுல் ஜூம். பட் 70x ல ஷூட் பண்ணீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது. 7x வரைக்கும் ஆர் அட்லீஸ்ட் ஒரு 10x வரைக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கண்டிப்பா கிடைச்சிரும். அல்ட்ரா வைட் வந்து ஓகே தான். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட்ல பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. செல்ஃபி கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லலாம். நாட் தி பெஸ்ட் இன் திஸ் பிரைஸ் ரேஞ்ச். இதோட பெட்டர் செல்ஃபி கேமராஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. வீடியோ ரெக்கார்டிங், சரி வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிடைச்சிரும் வித் பிரைமரி கேமரா அண்ட் பெரிஸ்கோப் கேமரா 3.5x கேமரா. அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க வெறும் 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் இந்த வருஷம் வந்து HDR வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா நீங்க 1080p 30 FPS ல HDR வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து இவ்ளோ பீக் பிரைட்னஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க டிஸ்ப்ளேல. அதை வச்சு நீங்க வந்து Pro XDR போட்டோஸ் எடுத்து Pro XDR ல போட்டோஸ் பாத்தீங்கன்னா பிரைட்டா பளிச்சுன்னு தெரியும். அண்ட் ஃபைனலி நம்ம சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம். அண்ட் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு nothingOS 4.1 based on Android 16 கொடுத்திருக்காங்க. 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் nothingோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். பின்னாடி இருக்கிற டிசைன் மாதிரி உங்களுக்கு முன்னாடியும் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. பை தி வே இந்த பின்னாடி இருக்கிற டிசைன்ல இருக்கிற கிளிஃப் லைட்டை பத்தி என்னடா பேசவே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு இந்த வருஷம். பேசிக்கலி நீங்க பாத்தீங்களா லைட் இட் க்ளோ ஆச்சு. சோ இந்த வருஷம் வந்து அவங்க Nothing Phone 4a சீரிஸ்ல கிளிஃப் பார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கிளிஃப் பார்ல நீங்க பாத்தீங்கன்னா கீழ இந்த ரெட் கலர் ரெக்கார்டிங் லைட் இருக்கா, அண்ட் அதுக்கு மேலேயே 6 ஸ்கொயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்குள்ள உங்களுக்கு 63 LEDs இருக்கு. அண்ட் பீக் பிரைட்னஸ் வந்து 3500 nits வரைக்கும் போகும். சோ இட்ஸ் பிரைட்டர், இட்ஸ் பெட்டர் அண்ட் பார்க்கிறதுக்கு தாறுமாறா இருக்கு. சோ ஓவரால் டிசைன்ல இந்த கிளிஃப் பாரும் இருக்குங்க, அதை பத்தி மறந்துடாதீங்க. அண்ட் அந்த கிளிஃப் பார் இஸ் டெஃபினெட்லி அ டிஃபரன்ஷியேட்டர்னு நான் சொல்லுவேன். சோ இந்த கிளிஃப் லைட் வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே பண்ணலாம். நீங்க பேசிக்கலி இப்படி வந்தீங்கன்னா ஃபிளிப் டு கிளிஃப் ஆகும் பாத்தீங்களா அந்த மாதிரி. அண்ட் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இப்படி வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது நீங்க அதையும் காட்டிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து வேர்ஸ் மை ஃபுட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பேசிக்கலி நீங்க Zomato இல்லனா Swiggyல இருந்து ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ராக்ரஸ் வந்து இதுல ட்ராக் பண்ணலாம். சோ தட்ஸ் நைஸ். அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு கால் வரும்போது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது இது பிடி அப்படின்னு லைட் மின்னுக்கும். இனிஷியலி எல்லாரும் வந்து ஐயோ இது கொஞ்சம் கிமிக்கியா இருக்கே அப்படின்னு இருந்தாங்க. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரிஃபைன் பண்ணி கூல் ஆக்கிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஐ ரியலி லைக் இட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. சரி, தட் இஸ் த கிளிஃப் லைட். பட் OSலயும் ஏகப்பட்ட புது ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேமரால ப்ரீசெட்ஸ் கிடைச்சிடும். ஸோ பேசிக்கலி கஸ்டம் ப்ரீசெட்ஸ் இருக்கு. அந்த ப்ரீசெட்ஸ் வச்சு நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் நீங்க கஸ்டமா ப்ரீசெட்ஸ் கூட கிரியேட் பண்ணிட்டு அது வேற நத்திங் யூசர்ஸ் கூட ஷேர் கூட பண்ணலாம், which is nice. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா புதுசா AI இரேசர் கொடுத்திருக்காங்க. ஃபைனலி அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் மற்ற ஃபோன்ஸ்ல ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ ஃபைனலி நத்திங்லயும் வந்திருக்கு. அப்புறம் இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் என்ற ஃபீச்சருங்க. இதுல வந்து இந்த பட்டன் இருக்குல்ல, எசென்ஷியல் பட்டன், இந்த லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, இதை டேப் பண்ணீங்கன்னா அது வந்து எசென்ஷியல் ஸ்பேஸ்ல சேவ் பண்ணிரும். அண்ட் இது வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. பட் இதுல புதுசா ஒரு ஃபீச்சர் வரப்போதாமா ஃபியூச்சர்ல. அதுல வந்து எசென்ஷியல் வாய்ஸ் என்ற ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ண போறாங்க. சோ நீங்க பேசுற ஸ்பீச்சை டெக்ஸ்டா மாத்திரும் டைரக்ட்லி. ஸ்பீச் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாதிரி தான். பட் அது வந்து எசென்ஷியல் ஸ்பேஸ்ல இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. வெறும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணாம டிரான்ஸ்லேட் கூட டைரக்டா பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணும். அந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது இப்போதைக்கு இல்ல. சோ அதனால நாங்க பீரோல் கூட காட்ட முடியாது. பட் அப்டேட்ல கண்டிப்பா வந்துரும். பை தி வே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது தெரியுமா, நத்திங் எக்ஸ்பீரியன்ஸ்ல வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a very clean experience. அப்புறம் இந்த Phone 3a லைட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா அந்த கிளிம்ஸ் ஃபீச்சர், கிளான்ஸ் இன்டிகிரேஷன், அதெல்லாம் இதுல கிடையாது. சோ தட்ஸ் குட். ஐம் வெரி ஹாப்பி. அப்புறம் புதுசா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஜெட் ஒன்று கொடுத்திருக்காங்க, பிரீதிங் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நிறைய நேரம் ஃபோன் யூஸ் பண்றீங்க, இல்ல ரொம்ப நேரம் நீங்க வந்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரீதிங் பிரேக் விஜெட்டை ஹோம் ஸ்கிரீன்ல போட்டு வச்சுக்கோங்க, தட்டிக்கோங்க அண்ட் பிரீத் பண்ணுங்க. சோ ஓவராலா என்ன கேட்டீங்கன்னா, கம்பேர்ட் டு Nothing Phone 3a
இந்த ஃபோன் 4A வந்து ஐ திங்க் இட் இஸ் அ குட் அப்கிரேட். நிறைய நல்ல நல்ல விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய அப்கிரேட்னா கண்டிப்பா சொல்ல முடியாது, ஏன்னா இந்த வருஷம் வந்து எந்த போன்லயுமே உங்களுக்கு பெரிய அப்டேட் தெரிய போறது இல்ல. சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ராவே எடுத்துக்கோங்க, அது கூட சரி S26 and S26 Plus எடுத்துக்கோங்க, அப்கிரேடே கிடையாது. சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா contextually இந்த Nothing Phone 4 ல அப்கிரேட் இருக்கு. ஆனா பிரைஸ்லயும் அப்கிரேட் உண்டுங்க. ஏன்னா போன வருஷம் இந்த போன் வந்து 24,999 லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த வருஷம் பேஸ் 8/128GB வேரியன்ட் வந்து 31,999 ரீட்டைல் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ 7,000 rupees கூட்டி இருக்காங்க பிரைஸ்ல. பட் அந்த 7,000 rupees வர்த் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆனா இந்த ரேம் பிரச்சனைனால போனோட பிரைஸும் ஏறி இருக்கு. சோ நத்திங்க பெருசா குறை சொல்றதுக்கு இல்ல இங்க, உண்மை சொல்லணும்னா. பட் ஓவரால் ஐ ரியலி லைக் திஸ் Nothing Phone 4A எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போனையும் நான் நல்லா ரெக்கமெண்ட் பண்ண தான் போறேன். இது Nothing Phone 3A அளவுக்கு விக்குமா விக்காதான்னு எனக்கு தெரியல. பட் Nothing Phone 4A is also a good option to buy. சோ இந்த Nothing Phone 4A பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.